அது எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும்னா ஜவாது மலைக்கு இப்போது 120 கோடியில் சாலை அமைக்கிறோம். செங்கத்துக்கு கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி நீண்ட கால கோரிக்கை. அதே போல் தண்டராம்பட்டில் வந்து தொழிற்பயிற்சி நிலையம் வந்திருக்கு. ஆனால் நான் பிறந்த காலத்திலிருந்து பிறப்பதற்கு முன்னிருந்து பேசி கொண்டிருந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்கான நிலநடுப்பு பணிக்கான 43 கோடி ரூபாய் பணம். அதில் எந்த நிலைமையில் இருக்குது இப்போ? நந்தன் கால்வாய்க்கான திட்டம் வந்து நிலநடுப்பு பணி வந்து சம்மத கடிதம் வாங்கினிருக்கோம். சம்மத கடிதம் வந்துட்ட பிறகு அது 490 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடுலாம் தயாராக இருக்குது. விவசாயிகள் வந்து நிலம் கையகப்படுத்தினோடனே வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. அரசு கலைக்கல்லூரி கட்டுமான பணி தொடங்கியாச்சு. மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிச்சாங்க. 280 சீட்டு கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிச்சாங்க. இப்போ 319 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கான 19 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணி தொடங்கியாச்சு. ஐடிஐயும் போன வருஷம் கொடுத்தாங்க. போன வருஷத்து மாணவங்க வெளியே போயிட்டாங்க. இந்த வருஷத்தில் மாணவர் படிக்கிறாங்க. அதுக்கான 10 கோடி ரூபாய்க்கு கட்டுமான பணி நடந்திருக்கு. போன முறை நான் பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க அதிக கேள்விகள் கேட்டது நான் தான் அப்படின்னீங்க. அது முதல் 5 ஆண்டு காலத்தில். ஆமாம், கேள்வி கேட்டோம். ஆனால் மக்களுக்கு எந்த செயலும் வரல. இப்போ கேள்வி குறைவாக கேட்டிருந்தாலும் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு எல்லாமே. அது கேள்வி கேட்குற நிலைமையே ஏற்படல அப்படின்னு வருது எடுத்துக்கலாமா? அது தானா திட்டங்கள் வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை எப்படி? அது இல்லை, தானா திட்டம் இல்லை. இது வந்து சுதந்திரம் பெற்ற காலத்தில் 52 தேர்தல் ஆரம்பிச்சிச்சு. தேர்தல் அரசியல் அன்னையிலேருந்து இந்த தொகுதிக்கான பணிகள் வந்து தொய்வடைஞ்சிக்கிட்டே வந்தது. 1972 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் செங்கத்தில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறாரு, ஒரு பாலம் கட்டியிருக்காரு, தானிப்பாடியில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காரு. அதன் பிறகு இங்கே ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு செங்கம் தொகுதியில் எதுவும் கிடையாது. அதன் பிறகு 2006 தான் தண்டராம்பட்டு தாலுக்கா பிரித்து கொடுத்துருக்காங்க. செங்கத்தில் ஒரு மருத்துவமனை கட்டிடம், இன்னொரு கட்டிடம் கட்டியிருக்கோம். பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், சின்ன சின்ன பணிகள் நடைபெற்றதுங்க. அதன் பிறகு 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் நாயகன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு தான் எங்கள் பகுதிக்கான பணிகள் எல்லாம் நிறைவாக நடைபெற்றிருக்கிறது. சாலை பணி கிராமத்தில் அங்கொன்றும் இங்கொன்றை தவிர பெரும்பான்மை பணிகள் 99% பிரதான சாலைகள் எல்லாம் வந்து முடிக்கப்பட்டு விட்டது. தார் சாலைகள்லாம் குறைகள் இருக்கும், 1-2 குறைகள் இருக்கும். அது இந்த 10 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்கிறோம். மக்களை சந்திச்சிருக்கோம். எல்லா தரப்பு மக்களையும் எல்லா கிராமமும் இடைவிடாமல் பணியாற்றி இருக்கிறோம். அதனால் அவங்களோட தேவைகளை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் வந்து முதலமைச்சரத்திலேயோ அமைச்சரத்திலேயோ சொல்லி இன்னும் விடுபட்ட பணிகளை செய்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மக்களும் அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார்கள் நம்புகிறோம்.